ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ஆலயம் வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்திருக்கும் செல்லியம்மன் ஆலயம். தமிழகத்தின் பல பாகங்களிலிருந்து மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா என அண்டை மாநிலங்களிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கானோர் வேலூர் புதிய பேருந்து நிலையத்துக்கு வருகின்றார்கள். இங்குதான் இந்த செல்லியம்மன் கோவில் இருக்கின்றது. இவர் வேலூர் தோட்டப்பாளையம், பாலாற்றங்கரை ஆகிய பகுதிகளையும் அண்டை மாநில பக்தர்களையும் தன் அருளால் ஆள்கின்றார். கண்குளிர இவள் முகம் பார்த்தால் நிறைகிறது மனது. புதிய வாகனம் வாங்கினால் இவள் ஆலயம் வந்துதான் முதல் பூஜை நடக்கின்றது. திருமணத்துக்கு இவளுக்குத்தான் முதல் பத்திரிகை, பிள்ளைகளுக்கு இங்குதான் காதுகுத்து என மக்கள் தன் வாழ்க்கையில் நடைபெறும் அனைத்து நல்ல செயல்களையும் இந்த அம்பாளின் பாதங்களில் வைத்துத்தான் நடத்துகின்றார்கள். தீஜ்வாலை கிரீடத்துடன் 4 கைகளில் டமருகம், சூலம், பாசம், கபாலம் ஆகியவற்றை ஏந்தி 2 அடிக்கும் குறைவான ஆனால் வானலாவி அருளோடு வீட்டிருக்கின்றாள் நம் செல்லியம்மன். ஆடி மாதத்தில் 1000 குடம் பாலாபிஷேகம். பக்தர்கள் கொண்டு வரும் பாலை அவர்களே உற்சவருக்கு அபிஷேகம் செய்யும் பாக்கியம் இந்த திருக்கோவிலில் மட்டும்தான் இருக்கின்றது. நேர்த்திக்கடன் குதிரை சிலைகள் இங்கு 100கணக்கில் அணிவித்திருக்கின்றன. நுழைவாயில் அருகிலும் தலவிருட்சத்திலும் குழந்தை வரம் வேண்டி கட்டப்பட்ட தொட்டில்கள் ஏராளம். ஆலயத்தின் உண்டியலில் சம்பள கவர்கள் நிறைந்திருக்கின்றன. அம்பாள் அனுகிரகத்தால் வேலை கிடைக்காதவர்கள் தங்களது முதல் மாத சம்பளத்தை உண்டியலில் செலுத்துகின்றார்கள். தன்னை வழிபடும் அன்பர்களின் குறை தீர்ப்பதில் இவளுக்கு நிகர் இவளே. ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது, வெள்ளிக்கிழமை செய்யும் அர்ச்சனை, இவைகளெல்லாம் பக்தர்களின் துன்பத்தை துடைப்பது என்று ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. பெரிய பெரிய பிரகாரங்கள் மற்றும் மண்டபத்தோடு அம்மன் கோவில் பிரம்மாண்டமாக திகழ்கின்றது. அம்மன் அளவு கடந்த வசீகரத்தோடு காட்சியளிக்கின்றார். கருவறையில் சப்தமாதர்கள் கருங்கல் பலகையில் புடைப்பு சிற்பமாக காணப்படுகின்றார்கள். அவர்களில் ஒருவரான அன்னையவள் மட்டும் தனித்து திரிகின்றாள் சாமுண்டீஸ்வரி அம்சத்தோடு. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர் எத்தமரெட்டி. இவரது முதல் மனைவிக்கு பொம்மி, கிம்மி என 2 ஆண் பிள்ளைகள். 2வது மனைவிக்கு 4 குழந்தைகள். சொத்து பிரச்சனை. எல்லா காலத்திலும் இந்த பிரச்சனை மட்டும் மாறாது போலிருக்கின்றது. கிடைத்ததை வைத்து நிறைவான வாழ்வு வாழ மக்கள் ஏன் பழகவில்லை என்று தெரியவில்லை. எவ்வளவு சொத்து இருந்தாலும் இன்னும் அது வேண்டும் இது வேண்டும் என்று நம் ஆசைப்பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கைக்கு மனிதர்கள் ஒருவர் மேல் ஒருவர் கொள்ளும் தோஷம் இருக்கின்றது, அகங்காரம், பொறாமை இருக்கின்றது. என்ன சொல்வது என்று தெரியவில்லை. பொம்மி கிம்மியை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். எத்தமரட்டியின் 2வது மனைவியின் குழந்தைகள் இவர்கள். அவர்கள் இருவரும் தங்களது உயிர் பிழைக்க தப்பித்து அடைக்கலம் புகுந்த இடமே வேலூர் பாலாற்றங்கரை. அப்போது வேலூர் பிரதேசத்தை ஆண்ட சோழ மன்னனிடம் தங்களுடைய நிலைமையை சொல்லி தங்களுக்கு இடம் ஒதுக்க கேட்டுக்கொண்டார்கள். மன்னர் காட்டிய இடத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அங்கிருந்த எல்லையம்மன் கோவில் வழிபாடுகளை நடத்தினார்கள். சப்தமாதர்களில் ஒருத்தியை தங்கள் குலதெய்வமான சாமுண்டீஸ்வரியாக பாவித்து வழிபட்டார்கள். ஒரு நாள் ஊர் புகுந்த கொள்ளை கூட்டத்தை பொம்மி, கிம்மி இருவரும் சாமுண்டீஸ்வரி அருளால் அடித்து விரட்டினார்கள். இதன் மூலம் அம்பிகையின் பெருமையை, மகிமையை அறிந்த மக்கள் தாமும் வந்து வழிபடலானார்கள். சகோதரர்கள் சாமுண்டீஸ்வரி என்று சொல்ல மக்களோ செல்லியம்மன் என்று பெயர் சூட்டி அழைத்தார்கள். அன்று முதல் இன்று வரை அம்பாள் தன்னை நாடி வரும் அடியவர்கள் வேண்டும் வரங்களை எல்லாம் அளித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த அற்புத ஆலயத்தை, பேருந்து நிலையத்திலேயே அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தை நீங்கள் கண்டிப்பாக தரிசித்து அம்மனின் அருளை பெற வேண்டி இந்த உரையை முடிக்கின்றேன். நாளை வேறொரு மாரியம்மன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம்